வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேரோட ஒரு டவுட்டு, அதுக்கப்புறம் கேள்வி, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிக நேரமாக உடலுறவு கொள்வதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறேன். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப டீசெண்டான ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப டீசெண்டான வேர்டை யூஸ் பண்ணி ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த மாதிரியான டைட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைட்டில் பார்க்க பிடிக்கும், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு இது தேவை சிஸ்டர், ரொம்ப நாளாக இதை யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், என்னால் பேச முடியல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா எனக்கு தப்பாக நினச்சிக்குவாங்களோ, ஹஸ்பண்ட்டை பேசினா கூட தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இதில் என்ன அதில் என்ன அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பொறுத்த வரைக்கும் செக்ஸுவல் எஜுகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ அதை பர்பஸ் பண்ணி தான் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் தவறான நோக்கத்தை புரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 பேர்த்துக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பெட்ரூமில் ஒரு உடலுறவு நல்ல திருப்தியாக இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இது போத் 2 பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இது ஒரு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா, இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு இதே இருக்காது, சுகமே இருக்காது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது டெவலப் ஆகும். கண்டிப்பாக நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எளிதில் உச்சம். ஓகேங்களா? அதாவது ஒரு உடலுறவு அப்படின்னு ஈடுபடும் போதே ஆண்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா விந்து வெளியில் வந்துடும். அந்த விந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் அந்த ஒரு இது குறைஞ்சிரும். ஓகேங்களா? அவ்வளோதான் அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. இது ஆண்களுக்கு. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. பெண்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப நேரம் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப நேரம் மீன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hourனாவது அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மினிமம் 1/2 hour அது இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அந்த சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். அதை நீங்கள் ஆண்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிற அந்த நோக்கத்தில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் உங்களை பற்றி மட்டுமே யோசிக்காதீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மூட் வந்துருச்சு அப்படின்றபோது உங்களை பற்றி மட்டுமே யோசிக்காதீங்க. இந்த விஷயத்தில் ஒவ்வொரு பெண்களோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும். ஒரு பெண்களுக்கு ரொம்ப மெதுவாக பண்ணணும், ரொம்ப நேரம் பண்ணணும், மெதுவாக ஸ்லோவாக ஸ்டெடியாக ஒரு 1/2 hour பண்ணணும், எனக்கு அப்போ தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் ஒரு கேட்டகரி இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி எப்படின்னா, எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ ஒரு 10 நிமிஷம் பண்ணுறதுனால ஸ்பீடாக இது பண்ணி நல்ல ஹைப்புக்கு போயிட்டு நான் வந்துடணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கடுத்த கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னா, இதிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் இருப்பாங்க. இது 3வது கேட்டகரி. 4வது கேட்டகரி பார்த்திங்கன்னா, நிறைய உச்சாடைன்னு நினைப்பாங்க. அதாவது ஒரே டைமில் இப்போ ஒரு 10 மினிட்ஸில் அவங்க உச்சாடைஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு டைம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இன்னும் 2-3 டைம் பண்ணணும், அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இது கல்யாணமான புதுசில் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த உணர்வுகள் அதிகமாகும் அப்படின்ற போது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களுடைய எதிர்பார்ப்பு, தேவைகள் அப்படின்றது மாறும். இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. இதில் எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்டை மட்டும் நான் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கேன். இதில் எந்த பாயிண்ட் உங்களோட பார்ட்னருக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எப்போவுமே சுயநலமாக இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதே மாதிரி தான் அந்த சுயநலம் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம மட்டும் சந்தோஷம் அடைஞ்சால் போதும், அது எப்படியோ போயிட்டு போகிற 5 மினிட்ஸ் தானே அப்படின்னு அதையும் நினைக்காதீங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி முன் விளையாட்டு ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஆண்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் 1/2 மணி நேரம் என்ன தான் சிஸ்டர் நான் பண்ணுறது, 1/2 மணி நேரம் பண்ண சொல்லிங்கன்னா என்ன தான் பண்ணுறது, எவ்வளோ நேரம் தான் பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஒரு கொஸ்டின், 2வது கொஸ்டின் என்னென்னா, என்ன பண்ணாலும் என் ஒய்ஃப்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூடு கிரியேட் ஆக மாட்டேது அவங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா மசாஜில் பிடிச்சி அமுத்துறதுலாம் கிடையாது. நல்லா பார்த்திங்கன்னா பாடியை ஒரு மாதிரி மென்மையாக வருடல் மாதிரி மசாஜ் பண்ணுறது. ஏதாவது எசன்சியல் ஆயில் அந்த மாதிரி காது மடலை லைட்டாக பிடிச்சி விடுறது. அதுக்கப்புறம் பெண்ணுறுப்பு, மார்பகங்களை நல்லா கசக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்பகங்களை லைட்டாக பிடிச்சி விடுறது, கிஸ் பண்ணுறது, பெண்ணுறுப்பில் நாவால் தீண்டுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தில் கிஸ் பண்ணுறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா
ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி கிரியேட் ஆகும். அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட மதன நீர் வெளியில் வர ஆரம்பிக்கும். இதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் உறவு வந்து பார்த்திங்கன்னா வலி இல்லாமல் இருக்கும். நல்லா வந்து ஹைப்புக்கு அடைவாங்க. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பார்ட்னர் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட நாக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கொடுக்கும். நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ ஹாஃப் அன் ஹவர் என்ன பண்ணாதனால கண்டிப்பாக நான் சொல்கிறேன், முன் விளையாட்டுகள் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவைத்தல், இது வந்து போத் 2 பேர்த்தோட விருப்பம் தான். இது ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதாவது நாக்குனால ஒரு சில பேர் வந்து ஆணுறுப்பை வந்து நாக்கில் வச்சு உறிஞ்சி விடுறது, இது வந்து ஆண்களுக்கு வந்து நல்லா ஹைப் கொடுக்கும். நல்லா உச்சக்கட்டை அடையிறதுக்கு வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்கள் பண்ணலாம். இது வந்து மட்டும் உங்கள் பார்ட்னர் விரும்பினாங்கன்னா இந்த பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. சில பேர் வந்து அருவருப்படுவாங்க, இந்த மாதிரி எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்னு அருவருப்படுவாங்க. ஸோ அது வந்து அவங்க பார்ட்னரோட சாய்ஸ்க்கு விட்டுருங்க. ஸோ அப்போதைக்கு அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்க வந்து உச்சாடி இதெல்லாம் காமனாக நான் சொல்கிறேன். சில பேர்த்துக்கு லைட்டாக வந்து டைட்டாக ஹக் பண்ணி அந்த லைட்டாக மார்பங்கள்கிட்ட கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சுக்கும். இது மாதிரி மாறுபடும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி இந்த மாதிரியே இது பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. அதனால இதை வந்து நான் சில பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து காது முடல் கிட்ட லைட்டாக இது பண்ணி விட்டாலே ஒரு ஃபீல் வந்துடும். சில பேர்த்துக்கு பெண்ணூறு போயிட்டா வாய் வச்சாலே இதாகிடும். சில பேர்த்துக்கு மார்பகங்கள், சில பேர்த்துக்கு மசாஜ், அந்த மாதிரி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் துணைக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் துணைக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் அவங்க வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் அடைவாங்க. அதை நல்லா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே பொசிஷனை மாற்றுங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும். டெய்லி ஒரே மாதிரி பண்ணும்போது, ஒரே இது மாதிரி பண்ணும்போது ஒரு போர் அடிக்கும். இவ்வளோதானா, என்ன பண்ணிட போகிற, எல்லாருமே ஃபேமஸாக கூட என்ன பண்ணிட போகிற, புதுசாக இதுவாக பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக உங்கள் பார்ட்னரோட சம்மத்தோடு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா அதேமாதிரி இந்த 69 மாதிரி பண்ணுறது, முன்பின் பண்ணுறது, அப்புறம் எந்திரிச்சு நின்று பண்ணுறது, இது எல்லாம் உங்களோட பார்ட்னர் வந்து ஒத்துழைக்கிறாங்க, அவங்களுக்கும் விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு மட்டும் விருப்பம் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் விருப்பத்தை தன்மையாக அவங்கள்ட்ட வந்து பொறுமையாக சொல்லி அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட வழிகளில் சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ஹாப்பினஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 பேர்த்தோட அந்த முழு உடலுமே வந்து சந்தோஷம் அடையணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்காத. கண்டிப்பாக பெண்களுக்கு அப்படின்றது கண்டிப்பாக ஆசை பாசங்கள் இருக்கும். ஆண்களுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அதை விட ஒரு பர்சன்டேஜ் மேலே இந்த மாதிரியான விஷயங்களில் பெண்களுக்கு ஆசை இருக்கும். அதனால நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்ன ஒன்றா அவங்களுக்கு ஆசையோட கூச்சமும் இருக்கும். நம்ம இப்படி சொல்லிக்கிட்டால் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் தான் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசி நீங்கள் தான் வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்கணும். அது வந்து உங்களுடைய கடமை. இல்லை அப்படின்னா அவங்க பேச வந்தாங்கனாலும் அவங்கள வந்து மட்டமாக நினைக்காம நீங்கள் வந்து அவங்கள பேசுறதுக்கு வழி விடுங்க, சரிங்களா? இந்த விஷயங்கள் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக 2 பேத்துக்குமே ஒரு நல்ல திருப்தியான உடலுறவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா வந்து இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அவ்வளோதான். நான் கவர் பண்ணணும்னு நினச்ச எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் டைம் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் மறக்காமல் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். பேச சங்கடப்படுற விஷயங்கள் இதெல்லாம் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களையும் கூச்சம் இல்லாமல் நம்ம வந்து பேசி உங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வைஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக தான் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதை யோசித்து உங்களுக்கு எது செட் ஆகுமோ அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ லென்த்தாக போடுங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ லென்த்தாக போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிரும். ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து வீடியோ ஷார்ட்டாக போடுறேன். கண்டிப்பாக வந்து லென்த்தாக போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, சி, டேக் கேர்.